எல்லோருக்கும் வணக்கம். இப்ப ரீசெண்டா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க 28 இயர்ஸ் லேட்டர் படத்தோட ரிவ்யூ தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போலாம். 28 இயர்ஸ் லேட்டர் 2025 இப்போ ரீசெண்டாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ தமிழ் டப்பிங்லேயே வந்திருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மெயின்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபெக்டடான தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள நிறைய ஜாம்பிஸ் மாதிரியான கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டவுன்ல இருந்து நம்ம ஹீரோவும் அவரோட பையனும் பார்த்தீங்கன்னா போவாங்க. எப்படியோ போயிட்டு அங்கேருந்து சேஃபாக திரும்பவும் வந்துருவாங்க. இந்த பையன் இருக்கான்ல, சின்ன பையன், இவனோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம இருக்கும். தன்னோட அப்பா பண்ற ஒரு சில விஷயங்கள்லாம் இவனுக்கு சுத்தமா பிடிக்கல. அண்ட் இவனோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாம இப்படி இருக்காங்களே, இதுக்கு காரணமே தன்னோட அப்பா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இவன் வந்து தன்னோட அம்மாவுடைய உடம்ப சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு அந்த மெயின்லேண்டுக்குள்ள போறான். இதுக்கப்புறம் அந்த மெயின்லேண்ட்ல இவங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, கடைசியில அவங்க அம்மாவோட உடம்பை இவன் சரி பண்ணானா இல்லையா, அங்க ஏதாவது டாக்டரை கண்டுபிடிச்சு இவங்க அம்மாவை இவன் குணப்படுத்தினானா இல்லையா, கடைசியில இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சு, இந்த பையனும் அவங்க அம்மாவும் திரும்ப வந்தாங்களா இல்லையா, அந்த மெயின்லேண்ட்ல இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான கதையாவே பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துல காமிச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே பாத்தீங்கன்னா காமிச்சிருந்தாங்க. மெயினா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாஸ்ல இவங்க காமிச்சிருக்க அந்த லொகேஷன் அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாம்பி மாதிரியான ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அது உண்மையிலேயே படத்துல விஷுவல் வைஸ் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில எமோஷனலான விஷயங்கள்லாம் கூட நல்லா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சொல்லலாம். அண்ட் படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட்டும் பாத்தீங்கன்னா ஆயிருந்துச்சு. அண்ட் இந்த படத்துடைய மேக்கப் விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம பாராட்டிதாக ஆகணும். செம்மையா மேக்கப் போட்டிருக்காங்க, உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல மேக்கப் விஷயங்கள்ல நம்ம குறைய சொல்ல முடியாது. அந்த ஜாம்பிஸை இவங்க நமக்கு மேக்கப் மூலமா காட்டின விதம் உண்மையிலேயே வேற லெவல், செம்மையா பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த மெயின்லேண்டுக்கு போறாங்க பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கடல் இருக்கும், நடுவுல ஒரு வழி மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதையும் விஷுவல் வைஸ் இவங்க நமக்கு காட்டுற அந்த சீன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே படத்துல நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட பாத்தீங்கன்னா ஓடுது. இந்த படத்துல த்ரில்லிங்கான சீன்ஸ்லாம் இருக்கு. பட் நான் இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பாத்தீங்கன்னா பார்த்துட்டேன். ஸோ அதனால எனக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி, என்னடா இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு கதைக்களத்துல இந்த மாதிரியான ஒரு ஜாம்பி கிரியேட்டடான மூவில இவங்க வந்து ஒரு பயங்கரமான விஷயங்கள்லாம் வச்சு செம்மையான த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சீட் எஜ் த்ரில்லரா இந்த படத்தை வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருக்கலாம். பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு. ரொம்பவே சிம்பிளா பிளெயினா தான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்டோரியும் சரி ஸ்கிரீன் பிளேவும் சரி இவங்க கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்னுமுமே பயங்கர த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸ் எல்லாம் நான் எதிர்பார்த்தேன், அதெல்லாம் இந்த படத்துல இல்லாதது எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் டீசெண்டா இருந்துச்சு. கண்டிப்பா ஒரு தடவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். ரொம்ப பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடலாம் இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம சும்மா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பாக்குற மாதிரி டீசெண்டா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமா ஒரு தடவை இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் பத்தி சொல்லணும்னா படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு. அண்ட் ரத்த தெரிக்கக்கூடிய கொடூரமான காட்சிகளும் இந்த படத்துல இருக்கு. அதனால இந்த படத்தை ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க, தனியாவே பாருங்க. இந்த படம் இப்ப ரீசெண்டா தான் தமிழ் டப்பிங்ல வந்திருக்கு. ஸோ பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ரிவ்யூ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரியான நிறைய ரிவ்யூஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த ரிவ்யூல பார்க்கலாம். பை கைஸ்.